என்னோட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணணுமா உங்களோட ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிங்க அண்ட் ஸ்விட்ச் டு 1080p பிக்சல்ஸ். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் ஆன வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தீங்க. ப்ரோ, நான் இந்த மாதிரி ஒரு 100cc பைக் வச்சிருக்கேன், நான் போகலாமா? நான் வந்து ஒரு 150cc பைக் வச்சிருக்கேன், போகலாமா? எனக்கு வந்து BS6 வண்டி, எனக்கு வந்து BS4 வண்டி, நான் வந்து ஒரு பழைய வண்டி வச்சிருக்கேன், ஒரு 2 ஸ்ட்ரோக் வண்டி வச்சிருக்கேன், நான் வந்து ரைடு எடுத்துகிட்டு போக முடியுமா ப்ரோ? இதெல்லாம் மாதிரி நிறைய கொஸ்டின் வந்திருந்தது. நான் வந்து எல்லாருக்குமே ஒரு வாட்டியும் ஆன்சர் பண்ணும்போது, ப்ரோ இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக வீடியோ போடுங்க, நான் வந்து அவங்களுக்கு ஆன்சர் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் அவங்க கேட்டாங்க. ஸோ அந்த ஒரு கோரிக்கை ஏற்று வந்து இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதெல்லாம் ரைட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். பார்த்தீங்க, திஸ் இஸ் மை ப்ரிடேட்டர். ஸோ என்னோட பைக் இதுதான். என்னோட பைக்குன்னு சொல்லவே மனசு வராது, எப்பவுமே என்னோட ப்ரிடேட்டர்னு பாசமாக சொல்லி பழகிடுச்சு. ஸோ என்னோட ப்ரிடேட்டர் வந்து எந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2007 மாடல், அதாவது வந்து ஒரு 15 வருஷம் பழைய பைக், ஓகேங்களா? ஸோ 2007 மாடல், பட் இருந்தாலுமே நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும். என்னோட vlogs எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். என் பைக்கில் வந்து நான் எவ்வளோ ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுவேன், எந்த அளவுக்கு எனக்கு மைலேஜ் தருது, நான் இந்த மாதிரி எனக்கு ஸ்மூத்தாக இருக்குது, நான் வண்டி ஓட்டும் போது எவ்வளோ நாய்ஸ் கேட்குது, இது எல்லாமே என்னோட vlog பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். எஸ்பெஷலி என்னோட தமிழ்நாடு ரைடோட லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் தரேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை போய் பாருங்கள். இப்போ உங்களுக்கு இருக்க எல்லா டவுட்டுமே வந்து நான் கிளியர் பண்ணுறேன், ஓகேங்களா? டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. ஸோ லைட்டாக வின் நாய்ஸ் இருக்கும், இங்கே வந்து எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா மரம் நிறைய இருக்கிறதுனால காற்று அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து எடிட்டிங்கில் எந்த அளவுக்கு என்னால் வந்து நாய்ஸை கம்மி பண்ண முடியுமோ அதை கம்மி பண்ணுறேன். மற்றபடி வந்து கொஞ்சம் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலுங்க, என்னோட வாய்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக கேட்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரைட் பண்ணுறதுக்கு பைக் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இல்லை, ஒரு பார்ட் ஆஃப் விஷயம் தான் வந்து பைக். மற்றபடி பார்த்தீங்கன்னா எது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மைண்ட் செட் அண்ட் உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்டரி வந்து பைக், அதாவது வந்து இதை ரெண்டை தாண்டி ஒரு மெஜாரிட்டியான ஸ்பேஸ் வந்து நம்ம பைக் வந்து நம்ம ரோல் ப்ளே பண்ணும், ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து எல்லாருமே நீங்கள் பைக்கை பார்க்குறீங்க. பட் மைண்ட் செட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு ரைடே போக முடியும். ஸோ அதை பற்றி நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மென்டல் எடுத்துக்கலாம். ஸோ சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜாவாக இருக்குது? அது பெருசாக இருக்கிறதுனாலயா? இல்லையா, அதோட பெருசாக யானை இருக்குது. ஒரு யானையை வேட்டையாடணும்னா அட்லீஸ்ட் 3 சிங்கம் இல்லை 4 சிங்கம் இருந்தால் தான் ஒரு யானையை வேட்டையாட முடியும். அப்போ வந்து சிங்கத்தோட யானை தானே பெருசு, பலத்துலேயும் சரி உருவத்துலேயும் சரி யானை தானே பெருசு. ஏன் சிங்கம் ராஜாவாக இருக்குது, யானை ராஜாவாக இல்லை? சரி, இல்லை சிங்கம் வந்து சீக்கிரமாக வந்து மீன்ஸ் ரொம்ப வேகமாக ஓடி போய் வேட்டையாடும் அப்படின்னு பார்த்தீங்களா? கிடையவே கிடையாது, சீட்டாக இருக்குது. சிறுத்தை வந்து சிங்கத்தோட பயங்கர வேகமாக போகும். அப்போ வந்து சிறுத்தை வந்து இதுவாக இருக்கலாமே, காட்டுக்கு ராஜாவாக இருக்கலாமே. ஏன் சிறுத்தை இல்லை? யாருன்னா இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ ரொம்ப 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 பேசிக்கான விஷயம் மென்டல். சிங்கம் மட்டும்தான் அது ராஜான்னு அது உணரும். மற்ற யானையும் சரி சிறுத்தையும் சரி அது வந்து உணராது, நான் தான் ராஜா காட்டுக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த மென்டலி வந்து அவங்க ஃபிக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, லயன். ஸோ அதுதான் வந்து கிங் ஆஃப் த ஜங்கிள். லயனோட ஸ்பெஷலே அதுதான். ஸோ லயன் கிட்ட வந்து அந்த கிங்குக்கான மைண்ட் செட் இருக்கும். ஸோ ஒரு கிங்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா, அது லயன் கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கிங் ஆஃப் தி ஜங்கிள் லயன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுலேயே உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன்ட்டு. மென்டலி, ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டலி வந்து நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ரைடை வந்து பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். அதுக்கு எல்லாமே வந்து நம்ம சேஃப்டி கியர்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்தாலுமே இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம உள்ளே போகலாம், ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து மென்டலி, அதாவது வந்து நம்ம வந்து எப்படி இருக்கும்னு பொறுத்து வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் எனக்கு நடந்ததே சொல்கிறேன் வச்சுங்க. நான் தமிழ்நாடு ரைடு வந்து ஃபர்ஸ்ட் டே எடுத்தேன். இங்கேருந்து ஏலகிரி போனேன், ஏலகிரிலேருந்து ஏற்காடு போயிட்டேன், ஏற்காடுலேருந்து கீழே இறங்கிட்டேன், ஓகேங்களா? கீழே இறங்கும்போது நைட் ஒரு 8 o'clock ஆச்சு. காலையில் 3 o'clock ஸ்டார்ட் பண்ணி நைட் 8 o'clock வரைக்கும் நான் ஏலகிரி போய் சுற்றி பார்த்தேன், திருப்பி ஏற்காடு போய் சுற்றி பார்த்தேன். இதை சுற்றி பார்த்த மீன்ஸ் அங்கே இருக்க ரோட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஏற்காட்லேருந்து நான் கன்னியாகுமரி போய் ட்ராவல் பண்ணணும். அதாவது வந்து ஒரு 450 kilometers கிட்டே இருக்குது. எனக்கு வந்து 8 hours மேலே ஆகும். தமிழ்நாடு ரைடு போயிருந்தேன், அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ஐ பட்டனில் தரேன், கடைசியாக பாருங்கள். அந்த வீடியோ எடுக்கும் போது மீன்ஸ் அந்த ட்ராவல் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் டே வந்து ஏலகிரி போனேன், ஏற்காடு போனேன். அதாவது மார்னிங் 3 மணிக்கு ஏலகிரிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி ஏலகிரி ஃபஸ்ட்டு போனேன். ஏலகிரிக்கு 9 o'clock கிளம்பிட்டு அங்கேருந்து 1 மணிக்கு கிளம்பி திருப்பி ஏற்காடு போனேன். ஏற்காடு போயிட்டு ஏற்காடு முடிச்சுட்டு நான் வந்து திருப்பி ஏற்காடு கீழே இறங்கிட்டேன். மீன்ஸ் சேலம்க்கு வந்துட்டேன், சேலம் ஹைவே வந்துட்டேன். சேலத்துலேருந்து வந்து நான் இங்கே ஸ்டே பண்ணிடலாம், நாளைக்கு கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் எனக்கு வந்து என்னோட நீட் வந்து நான் போயே ஆகணும் அப்படின்னு இருந்தது. அந்த பண்ணும்போது எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா, நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மென்டல் தாட் வரமாயிடுச்சு. ஹோம் சிக்குன்னு சொல்லுவோம் இதை தான். ஸோ ஹோம் சிக் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து வந்துட்டு இருப்போம், பட் நம்மளுக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி நம்மளுக்குள்ளே தோண்டிகிட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது வந்து ரொம்ப 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 ஒரு பெரிய இதுவாகிடும்.
ரைடில் வந்து இந்த ஹோம் சிக் வந்துட்டாலே அதுக்கப்புறம் இருக்க எல்லா நாளுமே உங்களுக்கு வீட்டுக்கு போகணுன்னு தான் தோணுமே தவிர ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோ எந்த விஷயத்துக்காக நீங்கள் ரைட் பண்ணி போனீங்களோ அந்த என்ஜாய்மெண்ட்டை உங்களால் என்ஜாய் பண்ண முடியல. அதுதான் வந்து பெரிய விஷயமே. ஸோ இந்த மாதிரி ஹோம் சிக் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணுங்கள். அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு 200cc பைக் அதுக்கு கீழே இருக்கவங்க, அதுக்கு மேலே இருக்கவங்க வந்து நல்லா ஸ்பீடிங் பண்ணுவாங்க ஹைவேல. ஸோ ஸ்பீடிங் பண்ணும்போது அவங்களுக்கு இது போயிட்டு அவங்க என்ஜாய்மெண்ட் போயிடுவாங்க. பட் மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் வந்து கேட்டது வந்து என்கிட்ட கேட்டது வந்து 100cc அண்ட் 200cc இருக்க பீப்புள்ஸ் தான். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஹோம் சிக் ஆகக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு போய்ட்டு ஒரு 2-3 days தங்குங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்குள்ளே போங்க. 200 எடுத்துட்டீங்களா? ஸோ தமிழ்நாடு இருக்கும்போதே ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ், மேக்ஸிமம் 700 தான். இங்கே சென்னை டு கன்னியாகுமரி இல்லை கன்னியாகுமரி இப்படி பார்த்தீங்கனாலே ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் தான். ஸோ இதுக்குள்ளே வந்து இது பண்ணுங்கள், ரைட் பண்ணுங்கள். ஸோ கேரளாவாகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், இல்லைனா கர்நாடகா ஆகட்டும், இந்த ஏரியாவில் ரைட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் ஹோம் சிக் எப்படி இருக்குன்ட்டு. நான் டேரெக்டாக வந்து ஒரு லாங் ட்ரைவ் தான் போவேன், நான் நார்த் ஈஸ்ட் ரைடு தான் போவேன், நான் வந்து கல்கட்டா, நான் வந்து லடாக் ரைடு தான் டேரெக்டாக போவேன்னா கிடையவே கிடையாது. எல்லா ரைடுமே உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் உங்களோட ரைடிங் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி உங்களை வந்து ஒரு ரைடுமே வந்து உங்களை ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கங்க. செகண்ட் வந்து அதே ரைடில் நான் வந்து அன்னைக்கு வந்து காலையில் போயிட்டு கன்னியாகுமரி சேர்ந்துட்டேன். ஸோ நான் போய் கன்னியாகுமரி சேர்ந்தபோது எனக்கு வந்து காலையில் ஒரு சின்ன பைக் வந்து இதுவாகிடுச்சு, கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. ஓகேங்களா, அது என்னென்ட்டு அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அது என்னென்னு இப்போவும் சொல்ல பாருங்கள். இந்த ஸ்டேரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்ட்பேர் வந்து வண்டி கீழே விழுந்துருச்சு, மாடு தள்ளி விட்டு. இந்த ஹேண்ட்பேர், இந்த மாஸ்க் போயிடுச்சு, இந்த பம்பர் வந்து ஒரு பக்கம் வளைஞ்சிடுச்சு, ப்ளஸ் வந்து மட்கார்டு வந்து உடஞ்சிடுச்சு. இந்த விஷயம் இவ்வளோ நடந்துச்சு. எனக்கு வந்து ஒரு 2000 கிட்ட அங்கே செலவாயிடுச்சு, 2500. அதாவது என் ரைடுக்கு நான் வச்சிருந்ததே 10,000, அதில் வந்து 2500 செலவாயிடுச்சு. பட் நான் ரைட் கால்குலேஷன் வந்து 7,000 போட்டு எக்ஸ்ட்ரா 3,000 எடுத்துகிட்டு போயிருந்தேன். எனக்கு வந்து அந்த 2500 செலவாயிடுச்சு. என்கிட்ட பஃபராக வந்து 500 இருக்குது. எனக்கு ரெண்டாவதாக வந்துடுச்சு. தப்புன்னு நினச்சேன், ஐயோ ஏதோ நடக்குதே, எதமோ பண்ணுதே, வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டேன். நான் அதை vlogலேயே சொல்லியிருப்பேன், நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து எனக்கு அப்படி தான் இருந்தது. நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம், ஃப்ரெண்டு வீட்டில் போய் அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் நம்ம வந்து சென்னை நோக்கி நம்மளோட ரைடை ஸ்டார்ட் பண்ணிடலாம், நம்ம வந்து இந்த ரைடு இதோட நிப்பாட்டலாம் அப்படின்னு யோசித்தேன். என்னோட செம்ம குழப்பம் எனக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரைடை விட்டுட்டு போகிறதா எப்படின்னா. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு நடந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஹோம் சிக்காவோ இல்லை ஏதோ ஒன்று நடக்குதுன்னா நிறுத்துங்க, ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டுங்க. ஒரு கொஞ்சம் நேச்சுரலாக இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது சொல்கிறதுக்கு. எப்படின்னா, ஒரு நேச்சுரலான பிளேஸில் நிப்பாட்டுங்க, சைலண்ட்டாக ஒரு 10 minutes வந்து உட்காந்து அந்த நேச்சரை பாருங்கள், அந்த லேண்ட்ஸ்கேப்பை பாருங்கள். ஒரு ரோட்லேயே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா வச்சுங்களேன், ரோட்டில் வண்டி வந்து கொஞ்சம் பார்க் பண்ணுறீங்க, பஃபர் ஸ்பேஸ் வச்சு பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பைக்கில் வந்து கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்து உங்கள் பைக்கு, ரோடு, அங்கே வர வண்டி, இது எல்லாத்தையுமே பாருங்கள். உங்கள் ஹோம் சிக்ன்றது வந்து கொஞ்சம் கம்மியாகும். இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி என் கூட வந்து ரைட் பண்ண ஒரு சில பேரோட எக்ஸ்பீரியன்ஸும் இதுதான். ப்ரோ உங்களுக்கு ஹோம் சிக் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்கும் போதெல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, போயிட்டே இருப்பேன், கொஞ்சம் நிப்பாட்டி ரிலாக்ஸ் பண்ணுவேன், ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி வந்து நான் பைக் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மேஜாரிட்டியான விஷயமே. நீங்கள் ஹோம் சிக் வந்துதான் இதை பண்ணுங்கள். அதையும் மீறி ஏதாவது இருந்தால் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. எப்பவுமே பயமுறுத்துற மாதிரி பேசாதீங்க. வீட்டில் பேசும்போது இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வந்துடுறேன் ஒரு மாதிரியாக இருக்குன்னா வீட்டில் இருக்கவங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு 100 and hundreds of kilometers, ஐ மீன்ஸ் ஒரு 1000 kilometers தள்ளி இருக்கீங்கன்னா 1000 kilometers ஓட்டிட்டு வரணும். அதை பார்த்துங்க. ஒரு ஆக்சுவலி நம்ம பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 hours மேலே எடுக்கும் 1000 kilometers கவர் பண்ணுறதுக்கு, நான் ஸ்டாப்பாக ஓட்டு நான் சொல்கிறேன். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்க பயப்படுவாங்க. வீட்டில் இருக்கவங்கள எப்பவுமே பயமுறுத்தாதீங்க. என்ன ஒரு சுச்சுவேஷன் கிரிட்டிக்கல் ஆனாலும் அதுக்கான ஹிண்ட்ஸை வந்து வீட்டில் கொடுங்க. இந்த மாதிரி நடக்குது, பட் ஒன்றுமே இல்லை, நான் பார்த்துப்பேன், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹிண்ட்ஸை கொடுத்துட்டு அதை வந்து ஃபேஸ் பண்ண பாருங்கள். எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும், பைக் ப்ராப்ளம், எந்த ஒரு ப்ராப்ளம் சொன்னாலும், நான் பைக் ப்ராப்ளமும் சரி, ஃபிசிக்கல் ப்ராப்ளமும் சரி, அதை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். உங்களை வந்து ஃபேஸ் பண்ணு, நீங்கள் தொடர்ந்து ரைட் பண்ணிட்டு இருக்கீங்க கிடையாது. ஒரு இடத்துல பைக் நின்றுடுச்சா, இல்லை ஏதோ ஒரு ஃபிசிக்கலாக உங்களால் முடியலையா, அங்கே வந்து ஸ்டே பண்ணுங்கள். அங்கே ஸ்டே பண்ணி உங்களோட ஃபிசிக்கலை வந்து கிளியர் பண்ணுங்கள். இது வந்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டலாக நான் ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபிசிக்கலி செகண்ட் டாபிக் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100cc பண்ணும்போது, நான் இதில் வந்து 200cc கூட கணக்கெடுக்க மாட்டேன். ஒரு 100 and 150cc பைக்கில் பண்ணும்போது ஒரு 90 கிலோமீட்டர் தான் 150ல் மேக்ஸிமம் போக முடியும். ஓகேங்களா, ஒரு 100cc இருந்தால் 70 கிலோமீட்டர்ஸ் தான் போக முடியும். என் பைக்கில் வந்து நான் 70 to 75 மேலே பண்ண மாட்டேன், மேக்ஸிமம் பண்ணவே மாட்டேன். எப்போது ஓவர்டேக்ஸ் எடுக்கணும், இந்த லாரியை நான் ஓவர்டேக் பண்ணிட்டா நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் ரோடுன்னும் போது, அது வந்து ரொம்ப வந்து ரேஷாலாம் ஓவர்டேக் பண்ண மாட்டேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஸ்மூத்தாக க்ரூஸ் பண்ணி தான் வந்து ஒரு லாரியும் சரி, ஒரு காரை மேக்ஸிமம் ஓவர்டேக் பண்ண முடியாது. ஏன்னா கார் வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்டும். லாரி அண்ட் பஸ்ஸஸ் தான் நிறைய நான் ஓவர்டேக் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நான் ஒரு லாரியை ஓவர்டேக் பண்ணுறேன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப க்ரூஸாக, மீன்ஸ் ரொம்ப காமாக வண்டியை வந்து ஓவர்டேக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இதில் ரேஷ் டிரைவ் பண்ண முடியாது. ரேஷ் டிரைவ் பண்ணிங்கன்னா 30 minutesல வந்து இன்ஜின் ஆஃப் ஆகிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட் ஆகும் ரேஷ் டிரைவ் பண்ணிங்கன்னா. ரேஷ் டிரைவ் பண்ணும்போது ஒரு 90-95 தான் மேக்ஸிமம் போகும். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு 30 to 45 minutes வந்து நீங்கள் 90லேயே போனாலுமே வண்டி வந்து அட் மேக்ஸ் 45 minutesல வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். திருப்பி வண்டி இன்ஜின் கூலான பிறகு தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இது இருக்கிறனால உங்களால் லாங் டிரைவில் எப்படி சொல்கிறது, ஒரு
ரேஷ் டிரைவும் பண்ண முடியாது. ஸோ ரேஷ் டிரைவ் பண்ணாதனால நீங்கள் ரொம்ப காமாக ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு 70 to 65 75 இந்த ரேஞ்சில் தான் ஓட்டும் போது, அப்படி ஓட்டும் போது பயங்கரமாக தூக்கம் வரும். ஸோ இந்த தூக்கத்தை அவாய்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப பீப்புள்ஸ் வந்து இந்த பைக்கில் பண்ணாததுக்கு காரணமே அதுதான். யாரா வந்து கேட்டாங்கன்னா, நான் வந்து ஒரு 200cc பைக் இருந்தால் தான் போவேன், நான் வந்து ஒரு டியூக் 250 இருந்தால் தான் போவேன், இல்லை அட்வென்ச்சர் 250 இருந்தால் தான் போவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே அவங்க வந்து இந்த பைக்கில் போனால் டயர்ட் ஆவாங்களோ இல்லையோ தூக்கம் நிறைய வரும். அது வந்து அவங்க ரைடியை ஸ்பாயில் பண்ணும். ஸோ ஃபிசிக்கலி வந்து இந்த மாதிரி தூக்கம் வரும்போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற ஒரு சஜஷன் என்னன்னா, ஒரு காதில் வந்து பாட்டு கேட்பேன். அதுவும் எதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க காதில் மட்டும் தான் நான் பாட்டு கேட்பேன். நான் அதே மாதிரி ரோடோட லெஃப்ட் சைடில் மட்டும் தான் போவேன். 70 கிலோமீட்டர்னும் போது ஹைவேல நான் லெஃப்ட் சைடில் இருக்க லேனில் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுவேன். தப்பி தவறி கூட அது மீன்ஸ் கான்ஷியஸாகவும் சரி அன்கான்ஷியஸாகவும் சரி நான் ரைட்டில் போவே மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் கார் ஓட்டும் போதே பயங்கர ஸ்பீடாக ஓட்டுவேன், 160 140 ஓட்டுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே அப்படி தான் ஓட்டுவாங்க. ஸோ யோசிச்சுக்கேன். நான் வந்து இப்போ தான் பிகினராக ஓரளவுக்கு எனக்கு வந்து ஒரு 20 ஏஜ் ஆகுதோ வச்சுங்களேன். ஒரு 40 இயர்ஸாக இந்த டிரைவிங்கில் இருக்கவங்க கார் டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு 120 140 வந்து க்ரூசிங் ஸ்பீட் கம்பல்சரி வைப்பாங்க. ஸோ நான் 70 என்னோட டபுள் மடங்கு ஸ்பீட் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து என்ன லைட்டாக வராசிட்டு போனாலே என் பைக்கோட வெயிட்டுக்கும் என் வெயிட்டுக்கும் நான் கீழே விழுந்துருவேன். ஸோ அப்போ அதனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, ரைட் சைடில் போகாதீங்க, லெஃப்ட் சைடில் போங்க. சைடில் மட்டும் தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு லெஃப்ட் சைட்லேருந்து யாரும் ஓவர்டேக் பண்ண போகிறதில்ல, எந்த ஒரு ஹார்ன் அடிக்க போகிறதில்ல. எனக்கு வந்து ரைட் சைடில் தான் வந்து எல்லா சவுண்டும் வரும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நான் இயர்ஃபோன் மாட்டிப்பேன். இயர்ஃபோன் மாட்டி ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் வச்சிருப்பேன் ரைடிங்கில் கேட்கறதுக்குன்னு. அது தூக்கம் வராத மாதிரி கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட் பீட் சாங்ஸாக அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி பாருங்கள். நான் ரைடிங்கில் இருக்கும்போது மேக்ஸிமம் ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் தான் கேட்பேன். ஸோ ஃபாஸ்ட் பீட் சாங்னா நல்லா ஒரு 6-8 பீட் அந்த மாதிரி சாங்ஸ் தான் கேட்பேன். ஸோ அதை வந்து லெஃப்ட்டில் போட்டு வால்யூம் ரொம்ப ரொம்ப லோவில் இருக்கும். அதாவது வந்து இந்த காது வலிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. ஏன்னா நான் ஒரு 10 hours or 12 hours நான் ரைட் பண்ணி போகும்போது எனக்கு வந்து அந்த காது வலி வரக்கூடாது. நான் இயர்ஃபோன் மாட்டிகிட்டு இருக்கேன், 10 hours நான் ஹெல்மெட்டில் போட்டு மாட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு காது வலி வரக்கூடாது. ஸோ அதுக்காக நான் வந்து சவுண்ட் ரொம்ப கம்மியாக வச்சுருப்பேன். பட் அதே டைம் வந்து எனக்கு கேட்காம போகாது. வின் நாய்ஸும் கேட்கும், ஹாரன் சவுண்டும் கேட்கும். பின்னாடி ஒரு வண்டி வந்து என்னை ஓவர்டேக் பண்ண போது பஸ்ஸுனா அந்த பஸ்ஸோட சவுண்ட் என் காதில் கேட்கும். அதை கேட்டு நான் சென்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த வால்யூம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபிசிக்கலாக வந்து தூக்கம் வராமல் தடுக்கும். செகண்ட் வந்து நைட்டில் ட்ராவல் பண்ணவே பண்ணாதீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 100cc பைக்கில் பார்த்தீங்கன்னா லைட் பவர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஈவன் 150 இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் டூரிங் பைக்ஸ் பார்த்தீங்கன்னாலே ஆஸ் யூஷுவல் இருக்க எல்லா பைக்ஸுமே லைட் பவர் கம்மியாக இருக்கும். ஒரு சில பைக்கில் மட்டும்தான் செம்மையாக இருக்கும் லைட் பவர். ஸோ என்னதுலேயும் அந்த மாதிரி தான் லைட் இல்லைன்னு சொல்லி தான் நான் வந்து அடிஷனல் ஃபாக் லேம்ப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் என்னோட ரைட்டில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஃபாக் லேம்ப்ஸ் யூஸ் பண்ணால் வந்து நைட் ரைட் வந்து இதுவாக கேட்டிங்கன்னா கிடையாது சார். அது வந்து என்கரேஜபிள் கிடையாது. நைட் ரைட் எப்பவுமே நைட் ரைட் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து மார்னிங் ஒரு 3:30 4 o'clock, ரொம்ப சீக்கிரமானா 3 o'clock அந்த மாதிரி டைமில் வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து நீங்கள் ஒரு சிட்டி அவுட்ரு போயிடுவீங்க. ஒரு மேக்ஸிமம் மார்னிங் 6 hours ஒரு 250 kilometers வந்து நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க ஒரு 100cc சொல்லும் போது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கவும் சரி ரைட் பண்ணவும் சரி ரொம்ப பிடிச்சிரும். ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு ஷார்ட் அட்வைஸ். நிறைய பேர் வந்து கேட்டிங்க, மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரைட் போக முடியும். அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிக்கலாம்னு நினச்சிக்கிறேன். ரொம்ப பெருசாக போயிருக்குமா என்னன்னு தெரியல, ஏன்னா நான் நிறைய கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் போட்டு பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி லைட்டிங் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோஸ்லாம் இங்கேருந்து எடுக்கலாமான்ட்டு என்னோட ப்ரிடேட்டர் வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லலாம் அப்படி இப்படின்ட்டு. ஸோ என் ப்ரிடேட்டரை நான் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஒரு 15 years 15 வருஷம் பழைய வண்டின்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஸோ இந்த மாஸ்க்லாம் மாற்றி வந்து இந்த மாஸ்க் கிடையாது, இந்த டேங்க்கு இதெல்லாமே மாற்றி ஒரு 3.5 years மேலே இருக்குது. உங்களுக்கு பார்த்தா அந்த மாதிரி தெரியுமா? இருக்காது. ஸோ இந்த மாஸ்க் மட்டும் தான் அப்பப்போ உடையும். எனக்கு தெரிஞ்சு 2 வாட்டி என்கிட்ட வந்து 2 வாட்டி உடஞ்சிருக்கு, 2 வாட்டி நான் மாற்றிருக்கேன். அப்போ கூட மட்கார்டு மாற்றல. மட்கார்டு இந்த ரைடால் தான் உடஞ்சிது. அதுவும் வந்து 15 வருஷம் பழைய மட்கார்டு. என்னோட மீன்ஸ் அந்த ரைடில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மட்கார்டு அவ்வளோ பலன்னு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி பைக்கை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் பைக் வந்து உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இன்ஜின் ஆயிலும் சரி, அப்புறம் செயின் லூப்பிங் சரி, இதை வந்து லூப் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ஜஸ்ட் நார்மலாக ஆயில் வச்சு லூப் பண்ணாலே உங்களுக்கு வந்து செம்ம லைஃப் தரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் பைக் மெயின்டெனன்ஸ்லையும் சரி, பைக்கோட சேஃப்டிஸ்லையும் சரி, நீங்கள் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா கம்பல்சரி இதை எடுத்துகிட்டு எங்கே வேணால் போகலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வீடியோ பண்ணுறேன். ஏன்னா இப்போ எங்கேயுமே டிரைவ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் வீடியோ பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அடுத்த வீடியோ மேபி எதை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹெல்மெட் vlogging செட்டப், பைக் மெயின்டெனன்ஸ் நான் இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்கேன், என்னோட பைக் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பற்றி வந்து ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக தான் இருக்கும். இதுதான் வந்து கரெக்டான டைம். ஏன்னா சன்செட்டும் ஆயிடுச்சு, நானும் வீட்டுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. ஸோ பை guys. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. டாடா, பாய்.